வணக்கம். நம்ம இன்னைக்கு சப்ஜெக்ட் பிளஸ் பி வேர்பை பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸ் பேசுறது, எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பி வேர்ப்ஸ்னா நமக்கு என்னன்னு தெரியும். am, is, are. ஆம், இஸ், ஆர் இது பாத்தீங்கன்னா பிரசன்ட்டுங்க. பிரசன்ட் அப்படின்னா நிகழ்காலம். இப்ப ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அத நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல தான் பேசுவோம். நம்ம இப்ப பாக்குறது பி வெர்ப்ஸ் பார்க்க போறோம். ஆம், இஸ், ஆர் இவங்க மூணு பேரும் பிரசன்ட் டென்ஸுக்கு வருவாங்க. வாஸ், வேர் இவங்க பாஸ்ட் டென்ஸுக்கு வருவாங்க. வில் பி பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸுக்கு வருவாங்க. ஓகேங்களா? இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு சென்டென்ஸ் பார்க்க போறோம். ஆம், இஸ், ஆர் பாத்தீங்கன்னா ஐக்கு ஆம், வி, யூ, தே இவங்க மூணு பேருக்கும் ஆர் வருவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. ஹி, ஷி, இட் இவங்க மூணு பேருக்கும் இஸ். முதல்ல பிரசன்ட்ல இந்த பி வேர்ப்ஸை பயன்படுத்தி எப்படி நம்ம சென்டென்ஸ் பேசலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நோட்டு போட்டு அழகா எழுதி வச்சுக்கிட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், சில்ட்ரன் இல்லை டீச்சர்ஸுங்க யாருக்காவது தேவைப்படும் அப்படிங்கிற டீச்சர்ஸுங்க எல்லாம் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். உங்களுடைய குழந்தைங்களுக்கு, உங்க ஸ்கூல் சில்ட்ரனுக்கு நீங்க அழகா கிராமர் அழகா சொல்லி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸ்கூல் சில்ட்ரன் நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம டெய்லி வீடியோவை பாருங்க. இப்ப பாருங்க. இப்ப நம்ம பிரசன்ட்ல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்தது பி வேர்ப். ஆமோ, ஈஸோ, ஆரோ சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி அது மாறும். எங்க இருக்கும், எப்படி இருக்கும், என்னவா இருக்கும், இந்த மூணு சுச்சுவேஷனுக்கு தாங்க நம்ம பி வேர்ப்ஸை பயன்படுத்துவோம். இப்ப பாருங்களேன். நான் வீட்டுல இருக்கேன்னு சொல்றோம். நான் வீட்டுல இருக்கிறேன். இப்ப தமிழ்ல எழுதி சொல்லிடவா? நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். இப்ப இருக்கிறேன். ஓகேங்களா? பிரசன்ட்ல நான் இருக்கிறேன். பாருங்க, சப்ஜெக்ட், பி வெர்ப்ஸ் வரணும். எங்க இருக்கேன் அப்படிங்கறத நம்ம அங்க சொல்றோம். நான் வீட்டுல இருக்கிறேன். இந்த மூணு கொஸ்டினுக்கும் ஆன்சரா வர சென்டென்ஸை தான் நம்ம பி வெர்ப்ஸ்ல பயன்படுத்த போறோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, சப்ஜெக்ட். இதுல யார் சப்ஜெக்ட் இந்த சென்டென்ஸ்ல? முதல்ல சப்ஜெக்ட்னா என்னன்னு பாருங்க. ஒரு சென்டென்ஸ் யார பத்தி பேசுது, இல்ல எதை பத்தி பேசுதோ அதுதான் சப்ஜெக்ட். இப்ப இந்த இடத்துல சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா யார பத்தி பேசுது? நான். இவங்களை பத்தி தான் பேசுது. இப்ப நானுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? ஐ. சப்ஜெக்ட் போட்டோங்களா? அடுத்தது பாருங்க, பி வேர்ப். பி வேர்புக்கு ஐக்கு என்ன வரும்னு இப்ப நம்ம பார்த்தோம். ஐ ஆம். அவ்வளவுதாங்க. ஐ ஆம். எங்க இருக்கிறேன்? வீட்டுல. எங்க இருக்கிறேன்? வீட்டுல. ஹோம். ஐ ஆம் ஹோம்னு சொல்லாம அதுக்கு முன்னாடி அட் ஹோம். ஐ ஆம் அட் ஹோம். நான் வீட்டுல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்ப அடுத்து பாருங்களேன். இன்னொரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். நான் சந்தோஷமாக இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நம்ம இப்ப சொல்ல போறோம். நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு. பாருங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் எங்க இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்திருக்கு. ரெண்டாவது பாருங்க, நான் எப்படி இருக்கேன்? சந்தோஷமா இருக்கேன். இப்ப இந்த மாதிரி எங்க இருக்கேன், எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பி வெர்ப்ஸை பயன்படுத்தி சொல்லலாம். இப்ப பாக்குறது எல்லாமே பிரசன்ட்ல இப்ப நான் இருக்கிறேன் அப்படிங்கிற சொல்றதுனாலதான்
நம்ம ஆம் இஸ் ஆர் வச்சு பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, இந்த சென்டென்ஸ் யார பத்தி பேசுது? நான். நான் ஐ போட்டோம். ஐக்கு யாரு பி verb? ஆம். ஐ ஆம் எப்படி இருக்கிற? சந்தோஷமா. ஐ ஆம் ஹாப்பி. அவ்வளவுதாங்க. நான் சந்தோஷமா இங்க இருக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஹியர்ங்கிற வார்த்தையை சேர்த்துக்க வேண்டியதாங்க. நான் சந்தோஷமா அங்க இருக்கேன். ஐ ஆம் ஹாப்பி ஹியர். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாங்களா? நான் எங்க இருக்கேங்கிறதுக்கு இந்த சென்டென்ஸும், நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது ஐ ஆம் ஹாப்பி ஹியர், நான் சந்தோஷமா அங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் என்னவா இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சென்டென்ஸ் பார்த்தலாம். நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். ஆசிரியராக இருக்கிறேன். இல்ல இருக்கேன். இருக்கேங்கிறது பேச்சு வாக்குல சொல்லுவோம். இருக்கிறேன்ங்கிறது நல்ல ஒரு தமிழ் வார்த்தை. நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, இது எங்க இருக்கிறேன் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சரா வருதுங்களா, இல்ல எப்படி இருக்கிறேங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சரா வருதுங்களா, இல்ல என்னவா இருக்கேங்கிறதுக்கு ஆன்சரா வருதுங்களா? நான் என்னவா இருக்கேன்? ஆசிரியரா இருக்கேன். யார பத்தி பேசுது இந்த சென்டென்ஸ்? என்ன பத்தி தான் பேசுது. ஐ. ஐக்கு யாருங்க பி verb? ஆம். ஐ ஆம் ஒரு ஐ ஆம் ஏ ஆசிரியர், டீச்சர். ஐ ஆம் ஏ டீச்சர். அவ்வளவுதாங்க. இப்ப இந்த இடத்துல நீ ஒரு ஆசிரியரா இருக்கிற அப்படின்னு சொல்லணும். நீ. இப்ப நீக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? யூ. இப்ப யூ சப்ஜெக்டா வரும்போது பி verb என்ன வரணுங்க? ஆர். யூ ஆர் அ டீச்சர். அவ்வளவுதாங்க. நீ ஒரு ஆசிரியராக இருக்கிறாய் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதையே அவங்க எல்லாமே டீச்சர்ஸ்ங்க. இப்ப அங்க ஒரு 10 பேர் நின்று ஒரு தூரமா நின்று பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க எல்லாம் யாரு? அவங்க எல்லாம் வெளியில இருக்காங்களா இல்ல எப்படி? அவங்க எல்லாம் யாருன்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லலாம்? they are teachers. அவங்க எல்லாம் ஆசிரியர் அப்படின்னு சொல்றோம். அவர்கள். அவர்களுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? தே. தே சப்ஜெக்டா வரும்போது verb என்ன வரணுங்க? ஆர். தே ஆர் டீச்சர்ஸ்னு போடணும். தே ஆர் டீச்சர்ஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல யூங்கிறது நான் ஒரு ஆளை வச்சு போட்டிருக்கேன். யூ ஆர் அ டீச்சர், நீ ஒரு ஆசிரியர்னு போட்டிருக்கோம். இதே அங்க ஒரு 5 பேர் இருக்காங்க, அவங்கள காட்டி நீங்க எல்லாம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல யூ ஆர் டீச்சர்ஸ். நீங்க வந்து ப்ளூரல்ல போட்டீங்கன்னா போடாம போடுங்க. சிங்குலர்ல போடுறீங்க அப்படின்னா நீங்க வந்து போட்டு போடலாம். ஓகேங்களா? இப்ப நல்லா உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பி வேர்ப்ஸை எப்ப பயன்படுத்தலாம் அப்படின்னா, எங்க இருக்கும், எப்படி இருக்கும், என்னவா இருக்கும், இந்த 3 கொஸ்டினுக்கும் நீங்க ஆன்சரா நீங்க சொல்லும் பொழுது கண்டிப்பா இந்த பி வேர்ப்ஸை பயன்படுத்தலாம். ஓகேங்களா? உங்களுக்கு கிளியரா இருக்குங்களா? இப்ப இது பிரசன்ட்ல பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது பாஸ்ட்ல எப்படி இதை பார்க்கலாங்கிறது தான் பார்க்க போறோம். பாஸ்ட் டென்ஸ்க்கு பாருங்க, வாஸ், வேர். இவங்க 2 பேர் தான் பாஸ்ட் டென்ஸுக்கு வருவாங்க. ஓகேங்களா? பாஸ்ட் டென்ஸுக்கு யார் யார் வருவா? வாஸ் அண்ட் வேர். அது பிரசண்டா இருந்தாலும் சரிதான், பாஸ்டா இருந்தாலும் சரிதான், ஃபியூச்சரா இருந்தாலும் சரிதான், நமக்கு பி வேர்ப்ஸை இந்த 3 சிச்சுவேஷன்ல தான் நம்ம பயன்படுத்துவோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, அவர்கள் ஃபுட்பால் பிளேயர்ஸ்னு சொல்றோம். அவர்கள் எல்லாம் ஃபுட்பால் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். பாருங்க, ஃபுட்பால் பிளேயர்ஸாக இருந்தாங்க அப்படின்னு சொல்ல போறோம் பாஸ்ட் டென்ஸ்ல. அவர்கள், அவர்களுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. ஹி, ஷி, இட்.
ஐ இவங்களுக்குலாம் வாஸ் வருவாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. இது ஆன்சர் எழுதிடுறேன், அதுக்கப்புறம் சொல்றேன் பாருங்க. தே வேர் ஃபுட்பால் பிளேயர்ஸ். அவங்க எல்லாமே ஃபுட்பால் பிளேயர்ஸா இருந்தாங்க அப்படின்னு சொல்றோம். பாஸ்ட்ல அவங்க ஃபுட்பால் பிளேயர்ஸா இருந்தாங்க. அவங்க எல்லாம் விளையாண்டு எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட் கூட ஆகியிருந்திருக்கலாம். ஓகேங்களா? அப்ப நம்ம சொல்றோம் அவங்கலாம் ஃபுட்பால் பிளேயரா அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்றோம். என்னவா இருந்தாங்க? ஃபுட்பால் பிளேயரா இருந்தாங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஐ ஹி ஷி இட் இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வரும்பொழுது பாருங்க, வாஸ் யாராருக்கெல்லாம் வருவாங்கன்னா ஐ ஹி ஷி இட் இவங்களுக்கெல்லாம் வாஸ் வருவாங்க. வேற யாராருக்கெல்லாம் வருவா? யூ சப்ஜெக்டா வரும்போது, வி சப்ஜெக்டா வரும்போது, தே சப்ஜெக்டா வரும்போது. ஓகேங்களா? இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, நாங்கள் பார்ட்டில இருந்தோம். இப்ப நம்ம ஃப்ரெண்டு கேட்பாங்க, நான் உனக்கு ஃபோன் பண்ணினேன், நீ ஏன் போனை எடுக்கல, நீ அப்ப என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நீ ஃபோன் பண்ணப்ப நாங்க பார்ட்டில இருந்தோம். நீ ஃபோன் பண்ணப்ப நாங்க எங்க இருந்தோம்? பார்ட்டில இருந்தோம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நாங்கள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னங்க? வி. வி சப்ஜெக்டா வரும்போது வேர். வி சாரி வி வேர் அட் த பார்ட்டி. நாங்க பார்ட்டில இருந்தோம் அப்படின்னு சொல்றோம். வி வேர் அட் த பார்ட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? எங்க இருந்தோம் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சரா வந்திருக்கு. எப்படி இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாங்களா? we were thirsty. நாங்க தாகமா இருந்தோம். we were thirsty. நாங்க தாகமாக இருந்தோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபியூச்சர்ல பார்க்க போறோம். ஃபியூச்சருக்கு பாத்தீங்கன்னா வில் பி. ஆல் சப்ஜெக்ட்டுக்கு வில் பி தாங்க. ஆல் சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் டோன்ட் வரி, எல்லாத்துக்குமே வில் பி. ஓகேங்களா? கிளியரா இருக்குங்களா? இப்ப பாருங்க, நாங்கள் டாக்டராக இருப்போம். படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அப்ப அவங்க என்ன சொல்லலாம்? நாங்க டாக்டராக இருப்போம், ஃபியூச்சர்ல நாங்க டாக்டரா இருப்போம் அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேங்களா? இப்ப நாங்கள் சப்ஜெக்ட் என்னங்க? நாங்கள். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் வில் பி தான் சேர்க்க போறோம். we will be doctors. ஏன்னா பொதுவா சொல்றாங்க இல்லைங்களா, நாங்க எல்லாம் அப்படின்னு சொல்றோம், அதனால ப்ளூரல்ல சொல்றோம். we will be doctors. இல்ல நம்ம வந்து சிங்குலர்ல சொல்லணும்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. we will be a doctor. இது வந்து ப்ளூரலா இருக்குங்கிறதுனால நம்ம இப்படி எழுதுறது தான் கரெக்ட். ஓகேங்களா? நாங்க டாக்டரா இருப்போம். எப்ப? இன் த ஃபியூச்சர், எதிர்காலத்துல நாங்க டாக்டரா இருப்போம் அப்படின்னு சொல்ல வரோம். அப்படின்னா இந்த இடத்துல இன் த ஃபியூச்சர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எதிர்காலத்துல நாங்க டாக்டரா இருப்போம் அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேங்களா? we will be doctors in the future. உங்களுக்கு இப்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஜெக்ட் பிளஸ் பி வெர்ப், அது எந்த சுச்சுவேஷன்ல பயன்படுத்துறோம்னா எங்கே, எப்படி, என்னவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த பி வெர்ப்ஸ் பயன்படுத்துறோம்.
ஓகேங்களா? ஒரு நோட்டு போட்டு அழகா எழுதி படிச்சுட்டே வாங்க. கண்டிப்பா எக்ஸாமுக்கு நீங்க தாங்க ஃபர்ஸ்ட். கிராமர கண்டு நீங்க பயப்படவே வேணாம். ரொம்ப 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 சிம்பிளி ஈஸியஸ்ட் கிராமர் இது. ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு படிச்சிட்டீங்கன்னா ஈஸி தான். மனப்பாடம் பண்ண முடியாதுங்க. மனப்பாடம் பண்றது ரொம்ப கஷ்டம். அது மறந்துரும். புரிஞ்சு படிச்சா மட்டும்தான் நம்ம எந்த சிச்சுவேஷன்லயும் நம்ம பயப்பட வேணாம். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்யூ.